Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. சரியா 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2023 அப்போ என்னுடைய உயிர் நண்பன், ரொம்ப வருஷமா நாங்களும் பழகிட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட என்னுடைய நண்பர் எதிர்பாராத விதத்துல இறந்தும் போயிட்டாரு. இந்த ஒரு சோகமே எனக்கு ரொம்பவே கஷ்டமாவும் இருந்தது. சரி, அவனுடைய இறுதி சடங்குக்கு நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு திருச்சி, என்னுடைய ஊரான திருச்சியில இருந்து என் நண்பனோட ஊரான கள்ளக்குறிச்சிக்கும் போயிட்டு அவனுடைய இறுதி சடங்குல நானும் என்னுடைய சக நண்பர்களும் கலந்துட்டு அவனை நல்லபடியா அடக்கம் பண்ணிட்டு அங்கிருந்து நாங்களும் வீட்டுக்கு கிளம்புறோம். ஆனா கிளம்புனதுக்கு அப்புறம் என் டீம்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தன் விசித்திரமா நடந்துக்கிறத நாங்களும் உணர்ந்தோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவனுக்கு பேய் பிடிச்சிருக்கு. அது இவனை பிடிச்சது ஒரு பெண், ஒரு பொம்பளை பேய்லாம் கிடையாது, ஒரு ஆம்பளை பேய். அந்த ஆம்பளை பேயோட நிறைவேறாத ஆசை என்ன தெரியுமா? ஒரு ஆண் கூட உடலுறவு வைக்கிறது. அந்த ஆண் யார் தெரியுமா? நான் தான் அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் அவர் லைஃப்ல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த உண்மை சம்பவம் இந்த 18 வயதுக்கு மேற்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ கவலைப்படாம குடும்பத்தோட இந்த ஒரு இன்சிடென்ட்டை நீங்க தாராளமா பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு உண்மை சுவாரஸ்யமான பேய் சம்பவத்தோட தான் நான் இப்போ வந்திருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க லைஃப்லயோ இல்ல உங்களுடைய நண்பர்கள் லைஃப்லயோ நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்லயோ உங்களை சுத்தி இருக்கிறவங்க லைஃப்லயோ நடந்த அந்த உண்மை சம்பவத்தை எனக்கு ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல டைப் பண்ணி கூட ஷேர் பண்ணலாம். அப்படி ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையிலே த்ரில்லிங் இருந்தா கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். சோ ஒரு எபிசோட் வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் போஸ்ட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போலாம். சரியா 2023 திருச்சி. இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண மணிகண்டன் இவர் திருச்சியை சேர்ந்தவர் தான். அந்த 2023 அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மணிகண்டனுடைய ரொம்பவே உயிர் நண்பனான சேது அப்படின்றவர் கள்ளக்குறிச்சியை சேர்ந்தவர். திடீர்னு எதிர்பாராத விதத்தில் அவரும் இறந்தும் போயிட்டாரு. இந்த ஒரு விஷயம் மணிகண்டன் இவருக்கும் ஃபோன் மூலியமாக தான் தெரிஞ்சிருக்கு. இப்படி ரொம்பவே உயிர் நண்பன் இறந்து போன இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சதுக்கப்புறம் இவரும் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. எப்படா இவன் இறந்து போனா? காலையில் கூட அவன்கிட்ட நல்லா தானே பேசிட்டு இருந்தேன், அவனும் நல்லா தான் பேசினான், அவனுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரியும் தெரியலையே, எப்படி இறந்து போனான் அப்படின்னு விசாரிக்கும் போது தான் தெரியுது சேது இவர் வேலை விஷயமா வெளியிலையும் போயிருக்காரு, பைக்ல போயிருக்காரு. ரிட்டர்ன் வீட்டுக்கு வர வழியில எதிர்பாராத விதமா பைக் ஆக்சிடென்ட்ல ஸ்பாட்லேயே இறந்தும் போயிட்டாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண மணிகண்டன் இவருடைய ஃப்ரெண்டான சுதர்சன் இன்னும் ஒரு சில பேர், ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரே கேங் தான். இவங்க எல்லாருக்குமே இறந்து போன சேதுவை நல்லா தெரியும். சரி, அவன் இறந்து போயிட்டான், அவனை நல்லபடியாக அடக்கம் பண்ணணும் அப்படின்னு திருச்சியிலிருந்து எல்லாருமே கிளம்பி இப்போ கள்ளக்குறிச்சிக்கும் போறாங்க. இப்படியே கஷ்டப்பட்டு இறந்து போன சேது ஒரு வீட்டுக்கும் போயிடுறாரு. அந்த இடத்துல போயிட்டு அவர் உடம்ப பார்க்கும்போது மணிகண்டன் அண்ட் மற்ற நண்பர்கள் எல்லாருமே கலங்கியும் போறாங்க. ஏன்னா இத்தனை நாள் நம்ம கூட இன்பம் துன்பம் அப்படின்ற எல்லா விஷயத்திலுமே ஒன்னா இருந்த ஒருத்தன் உயிரோட இல்லை அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட, இதுக்கப்புறம் என்ன பண்றது, இறந்து போயிட்டான் அப்படின்னு அவரையும் நல்லபடியா அடக்கமும் பண்றாங்க. அப்படி நல்லபடியா அடக்கம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே கிளம்பி திருச்சிக்கு வந்துடுறாங்க. இதுல இருந்து சரியா 16வது நாள் காரியமும் நடக்குது. அந்த 16வது நாள் காரியத்துக்காக இறந்து போன சேதுவோட அப்பா மணிகண்டனுக்கும் கால் பண்ணி, பா உன் ஃப்ரெண்டுக்கு காரியம் வச்சிருக்கோம், இந்த தேதியில் தான் வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது வழக்கம் போல மணிகண்டன் மற்ற நண்பர்கள் எல்லாருமே கிளம்பி அந்த 16வது நாள் காரியத்துக்கும் வந்துடுறாங்க. இப்படி அந்த 16வது நாள் காரியமும் நடந்துட்டு இருக்கு. அப்போ இறந்து போன சேதுவோட அப்பா என்ன சொல்றாருன்னா, எங்க வழக்கப்படி இறந்து போன உன் ஃப்ரெண்டை வந்து நாங்க அவனுக்காக ஒரு சமாதி எழுப்போம்ப்பா, அவன் உடம்ப நாங்க எரிக்கலாம் மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி இறந்து போன நண்பருடைய உடலை புதைச்சுதான் வச்சிருக்காங்க. இப்ப புதைக்கப்பட்ட அந்த இடத்துல ஒரு சமாதியும் கட்டணும். ஆனா இந்த இடத்துல மணிகண்டன் மற்ற நண்பர்கள் எல்லாருமே, பா கவலைப்படாதீங்க, அவனுக்கு சமாதி எழுப்ப வேண்டிய அந்த ஒரு விஷயத்த வந்து அந்த செலவை நாங்களே ஏத்துக்கணும் அப்படின்னு நண்பர்கள் அந்த பொறுப்பை ஏத்துக்கிறாங்க. இப்படியே அந்த 16வது நாள் காரியமும் முடிச்சதுக்கு அப்புறம் நண்பர்கள் எல்லாருமே கிளம்பி மறுபடியும் திருச்சிக்கு வந்துடுறாங்க. இப்படி திருச்சிக்கு வந்து அடுத்த ஒரு வாரம் இவங்களும் வேலையை பார்த்துட்டு இருக்க இந்த கேப்ல பாத்தீங்கன்னா மணிகண்டனுடைய இன்னொரு நண்பர், அவருடைய பேர் சுதர்சன். சொல்ல போனா மணிகண்டன், சுதர்சன், இறந்து போன சேது, இவங்க 3 பேருமே நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப அதுல ஒருத்தர் உயிரோட இல்ல. ஆனா இந்த இடத்துல மணிகண்டன், சுதர்சன் இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா அந்த 16வது நாள் காரியத்துக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாம் டெய்லி அவங்க லைஃப்ல நடந்த விஷயத்த வந்து போன் பண்ணியும் பேசிப்பாங்க. அண்ட் அவங்க வீடு கொஞ்சம் இல்ல ரொம்பவே கிட்டதா இருக்கு, இதனால
டெய்லி இவங்களும் சாயங்காலம் போல மீட் பண்ணிப்பாங்க. ஆனா அந்த 16வது நாள் காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுதர்சன் கிட்ட இருந்து போன் காலும் வரல. மணிகண்டனும் சுதர்சனுக்கு போன் பண்றாரு. ஆனா போன் பண்ணா சுதர்சனும் அந்த போனை கட் பண்ணிடுறாரு. என்ன இவன் வழக்கமா நமக்கு போன் பண்ணுவான், இது மட்டும் இல்லாம டெய்லி சாயங்காலம் நம்மளை மீட் பண்ணுவான், இந்த ஒரு வாரமா போன் பண்ணாலும் எடுக்க மாட்டான், சாயங்காலமா வந்து மீட் பண்ண மாட்டானே, அவ்வளவு பிஸியா இருக்கானா அப்படின்னு மணிகண்டனும் யோசிக்கிறாரு. சரி ரொம்ப வேலையா இருப்பான் போல இருக்கு, நம்மளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு மணிகண்டனும் கிளம்பி சுதர்சன் வீட்டுக்கும் போறாரு. போய் பார்த்தா சுதர்சன் வீட்டில் இருக்கிற சுதர்சனோட அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எல்லாருமே சுதர்சனை பத்தி தப்பு தப்பா சொல்றாங்க. அதுலயும் சில வார்த்தைகள்லாம் மணிகண்டன் இவருக்கு கேட்கும் போது காது கூசுது. என்னடா இது, இவனை இந்த மாதிரி பண்றான் அப்படின்னு அவருக்கும் கொஞ்சம் உடம்புலாம் சிலுக்கவும் ஆரம்பிக்குது. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா பசங்களுக்கு வந்து பொண்ணுங்க மேலதான் விருப்பம் இருக்கும், பொண்ணுங்களுக்கும் பசங்க மேலதான் விருப்பம் இருக்கும். ஆனா இப்ப அந்த நடைமுறையை கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டும் இருக்கு. இந்த இடத்துல சுதர்சன் ஒரு ஆண், ஆனா இந்த இடத்துல இவருக்கு இயற்கையாவே பெண்கள் மேலதான் விருப்பம் வரணும். அப்படி விருப்பம் வரலன்னா அது தப்பாயிரும். அப்படி தப்புன்ற விஷயம் தான் இந்த இடத்துல நடக்குது. சொல்ல போனா சுதர்சனுக்கு பெண்கள் மேல விருப்பம் குறைஞ்சு அந்த விருப்பம் அப்படியே ஆண்கள் மேல மாறவும் ஆரம்பிக்குது. இந்த ஒரு விஷயத்த வீட்டில் இருக்கிற சுதர்சனுடைய அப்பா அம்மா எல்லாருமே நோட் பண்ணி என்ன என் பையன் இப்படிலாம் பண்றான், இது மட்டும் இல்லாம இப்பெல்லாம் வீட்டில் இருக்கிற எங்கிட்டையும் ஒழுங்கா பேச மாட்டான், எதுக்கு ஏத்தாலும் சிடுமூஞ்சி மாதிரி ரொம்பவே கோவப்படுறான், இது எங்க பையனே இல்லை அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லாருமே சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே மணிகண்டன் கிட்டயும் சொல்ல மணிகண்டனும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. டேய் என்னடா உன்னை பத்தி இவ்வளவு பேசுறாங்க, இந்த மாதிரிலாம் இல்லையே அப்படின்னு அவரும் சுதர்சன் கிட்ட பேசி சண்டை போடவும் ஆரம்பிக்கிறாரு. சரி வீட்டுல இருக்கிறதுனால இவன் வெளிப்படையா பேச மாட்டான், இவனை கொஞ்சம் ரிலாக்ஸா வீட்டை விட்டு வெளியில கூட்டு போலாம், கொஞ்சம் மைண்டும் ஃப்ரீ ஆகும், நம்ம கிட்டும் வெளிப்படையா பேசுவோம் அப்படின்னு மணிகண்டன் என்ன பண்றான்னா சரி வண்டியில ஏறு வெளில போலாம் அப்படின்னு சொல்லி சுதர்சனை வீட்டுல இருந்து வெளியிலயும் கூட்டு போறாரு. இவங்க வழக்கமா மீட் பண்ற இடத்துல இப்போ மணிகண்டன் சுதர்சன் 2 பேரும் மட்டும்தான் தனியா மீட் பண்ணி டேய் என்னாச்சு, வீட்டில் உன்னை பற்றி இவ்வளோ சொல்கிறாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, ஆனால் சுதர்சனும் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, அவங்க ஏதோ லூஸ் தனமாக விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த பேச்சை அப்படி முடிக்கவும் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் மணிகண்டனும் திரும்ப திரும்ப அதே விஷயத்த கேட்க, டேய் அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறல்ல, எதுக்கு அதிகமாக என்கிட்ட பேசிட்டு இருக்க, சரி இவ்வளோ கேள்வி என்கிட்ட கேட்டுட்டு இருக்கே, உனக்கும் எனக்கும் என்ன உறவு முறை இருக்கு, என்ன எதுக்கு நீ இவ்வளோ அதிகாரம் பண்ணுற அப்படின்னு சுதர்சன் மணிகண்டனை பார்த்து கேட்க, டேய் நான் உன் ஃப்ரெண்டுடா, நம்ம பல வருஷமா ஒன்னா இருந்திருக்கோம், இது வரைக்கும் நான் ஒன்று அசிங்கமாக கூட திட்டிருக்கேன், அப்பெல்லாம் நீ எதுவுமே கண்டுக்கல, இப்போ என்ன இப்படி பேசுற அப்படின்னு மணிகண்டனுக்கும் கொஞ்சம் கஷ்டமாகுது. இந்த ஒரு வார்த்தையை சுதர்சன் கிட்டையும் கேட்க, ஆனால் சுதர்சனம் வந்து ஏதோ 3வது மனுஷனை பார்க்குற மாதிரி மணிகண்டனை வெறுக்கவும் ஆரம்பிக்கிறாரு, கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாரு. ஆனால் இந்த இடத்துல மணிகண்டன் என்ன மாதிரி எடுத்துக்கிறாருன்னா சரி இவன் ஏதோ டிப்ரெஷனில் மன அழுத்தத்தில் இருக்கான் போல இருக்கு, அதனால தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான், சரியான நினைச்சு அவரையும் கூட்டிட்டு வீட்லையும் விட்டுறாரு. வீட்டில் விட்டுட்டு மணிகண்டன் இவரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஃபோன் காலும் வருது. யாருன்னு பார்த்தா சுதர்சன் அவரு காதலிக்கிற அந்த பொண்ணும் மணிகண்டனுக்கும் கால் பண்ணி, அண்ணன் அவனுக்கு என்ன பிரச்சனை, என்கிட்ட ஒழுங்காவே பேச மாட்டான், ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டான், நேரில் பார்த்து பேசணும்னு சொன்னாலும் பேச மாட்டான், ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு மணிகண்டன் கிட்டையும் கேட்க, ஆனால் மணிகண்டன் என்ன நினைச்சிருக்காருன்னா சுதர்சனுக்கும் அவரு காதலிக்கிற அந்த பொண்ணுக்கும் ஏதோ பிரச்சனை போல இருக்கு, அதனாலதான் நம்ம கிட்ட ஒழுங்கா பேச மாட்டான் அப்படின்னு இவரும் நினைச்சிருக்காரு. ஆனா இங்க நடக்கிறதே வேற. இந்த இடத்துல மணிகண்டனும் சரிம்மா அவன் ஏதோ பிரச்சனை இருக்கான் போல இருக்கு, நான் என்னன்னு பார்த்து சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி போனையும் வச்சிடறாரு. இதுக்கப்புறம் மணிகண்டனும் யோசிக்கிறாரு, என்னடா இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், இவனுக்கு என்னதான் பிரச்சனை, நம்ம இத்தனை வருஷமா கூட இருக்கும், இதுக்கு முன்னாடி அவனுக்கு இருந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நம்ம கிட்ட சொல்லியிருக்கான், ஆனா இப்ப எதுவுமே சொல்ல மாட்டானே அப்படின்னு இவரும் யோசிச்சுட்டே இருக்க. இப்படியே ஒரு வாரமும் போகுது. இந்த ஒரு வாரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மணிகண்டனும் அடிக்கடி சுதர்சனுக்கும் கால் பண்ணி டேய் நார்மலா இருக்கியா, என்ன பிரச்சனை அப்படின்னு அடிக்கடி நோண்டியும் கேட்க, அந்த ஒரு வாரத்தோட கடைசியில பாத்தீங்கன்னா சுதர்சனே மணிகண்டனுக்கு கால் பண்ணி டேய் உன்னை நான் பார்க்கணும், கொஞ்சம் என் கூட வா அப்படின்னு இப்போ சுதர்சன் மணிகண்டன் இவரை வந்து கொஞ்சம் தனிமையான இடத்துக்கும் கூட்டிட்டு போறாரு. இந்த இடத்துல மணிகண்டனும் சரி அவன் ஏதோ இவ்வளவு நாள் அவன் மனசுல இருந்த விஷயத்த வந்து இப்போ என்கிட்ட சொல்ல போறான், இதுல இருந்தே தெரிஞ்சிடும் அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு மணிகண்டனும் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு அவரு கூப்பிட்ற இடத்துக்கும் போறாரு. போய் பார்த்தா அந்த இடத்துல இவங்க 2 பேர் தான் இருக்காங்க, சுத்தி வேற யாருமே இல்லை. ஆனா இந்த இடத்துல இவங்க 2 பேருமே வந்ததுக்கு அப்புறம் மணிகண்டனும் கேட்கிறாரு, டேய் என்ன பிரச்சனை, ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்க, ஆனா இந்த இடத்துல சுதர்சன் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வர, ஆனா அவருக்குள்ள இருக்கிற ஏதோ ஒண்ணு அதை தடுக்குது, சொல்ல விடாம தடுக்குது. ஆனா மணிகண்டனும் டேய் அவன் ஃப்ரெண்டு தானே, ஏதா இருந்தாலும் வெளிப்படையா பேசுறான், உள்ள வச்சுக்காத ஓப்பனா பேசு அப்படின்னு சொல்ல, ஆனா இந்த இடத்துல சுதர்சனுடைய அந்த நடவடிக்கை உடல் மாற்றங்கள் ஒரு மாதிரியும் இருக்கு.
ஒரு மாதிரி இருக்குன்னா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ சுதர்சன் இருக்கிற இடத்துல ஒரு பொண்ணு இருந்ததுன்னா அந்த பொண்ணு அவங்க மனசுல இருக்கிற விஷயத்த சொல்லும்போது அவங்களுடைய உடல் அசைவு, அவங்க முகபாவனை எல்லாமே ஒரு மாதிரி மாறும். ஆக்சுவலா பொண்ணுக்கு உண்டான அந்த ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்கும். சேம் அதே விஷயம் இப்போ ஒரு பையன் கிட்ட இருந்துன்னா எப்படி இருக்கும்? அப்படிதான் சுதர்சன் இவரும் ரியாக்ட் பண்ண கடைசியா சுதர்சனும் அவர் மனசுல இருக்கிற அந்த ஆசையை மணிகண்டன் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு க்ளோஸா வரும்போது திடீர்னு இந்த இடத்துல மூணாவதா வேற யாரோ வரதை இவங்களும் உணர்றாங்க. சரி யாருன்னு திரும்பி பார்த்தா மணிகண்டன் அண்ட் சுதர்சன் இவருக்கும் தெரிஞ்ச பையன் தான் இவங்களுடைய ஃப்ரெண்டு சுரேஷ் அப்படின்றவரு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. டேய் ரெண்டு பேரும் இங்கே என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு அவரும் எதிர்ச்சியாக கேட்க, ஆனால் சுரேஷை பார்த்ததுக்கப்புறம் மணிகண்டன் நார்மலாக தான் ரியாக்ட் பண்ணுறாரு. ஆனால் இந்த இடத்துல சுதர்சன் எப்படி ரியாக்ட் பண்ணுறாருன்னா, நந்தி மாதிரி குறுக்க வந்துட்டானே அப்படின்னு அவரும் ஒரு மாதிரி கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறாரு. அண்ட் சொல்ல வந்த விஷயத்த அப்படியே மூடி மறைச்சிட்டு சைலண்டாக இருக்காரு. இதை மணிகண்டனும் நோட் பண்ணி, என்ன இவன் வந்த உடனே இவன் சொல்ல வந்த விஷயத்த மறைச்சிட்டான், ஒருவேளை அவ்வளோ இம்பார்ட்டண்டா அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த பெருசாக கண்டுக்காம வந்த சுரேஷ் கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல சுரேஷ் மணிகண்டன் கிட்ட ரொம்பவே ஜாலியாக சகஜமா பேசுற மாதிரி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. இதை பார்த்த சுதர்சனுக்கு அடிவயிரெல்லாம் பத்திட்டு எரியுது. சொல்ல போனா இந்த இடத்துல ஒரு பொண்ணு அவருடைய காதலன் கிட்ட வேற ஒரு பொண்ணு சிரிச்சு சிரிச்சு பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் சுதர்சனும் ரியாக்ட் பண்ண. இந்த கோபத்தை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாம சுரேஷோடைய சட்டை பிடிச்சி சுரேஷை பலார்னு அடிச்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டை வர சுரேஷே கேட்கிறாரு, டேய் என்னடா இவன் என்ன அடிக்கிறான் அப்படின்னு அதிர்ச்சியாக மணிகண்டனும், டேய் தெரியலடா அவன் கொஞ்ச நாளாவே ஒரு மாதிரி தான் இருக்கான், அவன் ஒன்று அடிக்கிறான்ல நீ போட்டு அடிச்சிடாத, ஃப்ரீயா விடு, எதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சண்டையை அப்படியே விளக்கிறாங்க. இதுக்கப்புறம் சுரேஷும் கொஞ்சம் கோவத்தோட அந்த இடத்த விட்டும் கிளம்பிடுறாரு. இப்போ மணிகண்டன் என்ன யோசிக்கிறாருன்னா, சரி இவன் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கான் போல இருக்கு, இது வெளி சொல்ல முடியாத அளவுக்கு அவனுக்குள்ள கஷ்டம் இருக்கு, இவனை நாம வெளியில லாங்கா எங்கன்னா கூட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு அவரும் யோசிக்கிறாரு. சரி நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து சின்னதாக ஒரு ட்ரிப்பு போடலாம் அப்படின்னு மணிகண்டன் இப்போ அடி வாங்கிட்டு போனார்ல சுரேஷ், அவருக்கும் கால் பண்ணி, டேய் இப்போ நடந்தது பெருசாக எடுத்துக்காத, அவன் ஏதோ ரொம்பவே அப்செட் ஆயிருக்கான், நம்ம சின்னதாக ஒரு ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்ல ட்ரிப்புன்ன உடனே சுரேஷ்க்கும் கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. சரிடா எங்கே போகலாம் அப்படின்னு கேட்க, நமக்கு இங்கேருந்து பக்கம்னா கொல்லிமலை தான் பக்கமாக இருந்துட்டு இருக்கு, உன் கார் எடுத்துகிட்டு வந்துரு, நீ நான் சுதர்சனுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன், அவனையும் கூப்பிட்டு போகலாம், கூட நம்ம பசங்க தானே ஒரு 2 பேரை போட்டுட்டு இங்கேருந்து நம்ம நாளைக்கு கொல்லிமலைக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ண உடனே அந்த சைடில் சுரேஷ் அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டு கார் ரெடி பண்ணுறாரு. இந்த சைடில் மணிகண்டன் சுதர்சனுக்கும் கால் பண்ணி, மச்சான் நம்ம நாளைக்கு கொல்லிமலை போகிறோம், நீ நான் சுரேஷ் கூட 2 பசங்க எல்லாருமே சேர்ந்து போகலாண்டா அப்படின்னு சொல்ல, ஆனால் ஆரம்பத்தில் சுதர்சன் இந்த ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்கல. அதுக்கப்புறம் அவர் என்ன யோசிச்சாருன்னு தெரியல, டேய் நானும் வரேன் உன் கூட தானே நான் வரேன் அப்படின்னு சொல்லி இப்போ அடுத்த நாள் காரில் 5 பேர் கிளம்பி திருச்சியிலேருந்து கொல்லிமலைக்கும் போகிறாங்க. ஆனால் இந்த இடத்துல மணிகண்டன் ஒரு சும்மாலாம் இந்த ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணல, ஒரு காரணத்தோட தான் எல்லாருமே கிளம்பி கொல்லிமலைக்கும் போகிறாங்க. ஏன்னா கொல்லிமலையில் மாசி பெரியண்ணசாமி கோயிலும் இருக்குது, அந்த கோவிலுக்கு சுதர்சனை கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் வெளியோட்டமாக பார்க்கும்போது நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு ட்ரிப்பு போகிறதா தான் பிளான், ஆனால் உள்நோக்கம் வேற. இப்படி எல்லாருமே கொல்லிமலையும் போய் சேர்றாங்க. கொல்லிமலை போன உடனே ஆல்மோஸ்ட் அந்த பெரியண்ணசாமி கோயிலுக்கும் வந்துடுறாங்க. அந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ நேரம் ரொம்பவே சாதாரணமாக அந்த சுதர்சன் இப்போ அந்த கோவிலை பார்த்த உடனே மிரளவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இப்போ வரைக்கும் சுதர்சனுக்கு தெரியாது நம்மள கோயிலுக்கு கூட்டு போக போறாங்க அப்படின்னு. அவருடைய எண்ணம் என்னன்னா, இந்த கோயில் வழியா போறாங்க தாண்டி போயிருவாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா தாண்டி போகல. கரெக்டா அந்த கோவில் வாசல்ல போயிட்டு வண்டியை நிறுத்த, இங்க எதுக்குற வண்டியை நிறுத்துறீங்க அப்படின்னு சுதர்சனும் ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக்குறாரு. மணிகண்டனும் வண்டியில இருந்து இறங்கி, மச்சான் வா கோவில் இருக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு சகஜமாக கூப்பிட, ஆனால் சுதர்சனும் இல்லை நான் வரல, நம்ம எங்கே போகணுமோ அங்கே கூட்டு போங்க, இங்கெல்லாம் என்னால் வர முடியாது அப்படின்னு ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக வெறியா ஆடிட்டும் இருக்காரு. இதை பார்த்த நண்பர்களுக்கும் கொஞ்சம் டவுட் வருது. டேய் அவனை கையப்படி உள்ளே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு அவரை குண்டு கட்டாதான் அந்த கோயிலுக்குள்ளே கூட்டு போகிறதுக்கும் முயற்சி பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் மணிகண்டனோட கையை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு. அப்படி இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா மணிகண்டன் யோசிக்கிற விஷயம், இவன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டானே, இவன் ரொம்பவே சாதுவான ஆளு, கோவில்னு பார்த்தாலே கோயிலுக்குள்ளே போயிடுவான், இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோன்னு சொல்கிறோம், ஆனால் இவன் இவ்வளோ ஆக்ரோஷமாக நடந்துக்கிறான், இவனை இழுக்கவும் முயற்சி பண்ணுறோம், என்னை ரொம்பவே சர்வசாதாரணமாக இழுத்துடுறான்னு இப்போ இவனை ரொம்பவே வலிமையாகவும் உணர முடியுது. எனக்கு தெரிஞ்சு இது சாதாரண மனப்பிரச்சனையாக இருக்காது, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி அமானுஷமான ஏதோ ஒன்று தான் இவனை பிடிச்சி ஆட்டி படைச்சிட்டும் இருக்கு, இவனை கண்டிப்பா கோயிலுக்குள்ள கூட்டு போகணும் அப்படின்னு தீர்க்கமா இருந்துருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி மணிகண்டனுக்கு இவனுக்கு ஏதோ மனசுல பிரச்சனை, எங்கன்னா வெளியில போனா கோயிலுக்கு போனா சரியாயிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் வந்தாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது சாதாரண பிரச்சனை இல்லை அப்படின்னு. இப்படி எல்லாருமே சேர்ந்து குண்டு கட்டா சுதர்சனை இழுத்துட்டும் போறாங்க. சுதர்சனம் முடிஞ்ச வரைக்கும் மணிகண்டன் அண்டு கூட இருக்கிற சுரேஷ் மற்ற நண்பர்களை ரத்தம் வர அளவுக்கு அடிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு இவனை உள்ள கூட்டு போகலாம் அப்படின்னு அந்த கோயில் உள்ள போன உடனே ஒரு பாதையும் இருக்கு, சைடில் கல்லுலாம் இருக்கும். அப்படி அந்த பாதை வழியாக கூட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா
அந்த இடத்துல சுதர்சனுக்கு ரத்தம் மாதிரி வாந்தி எடுக்கிறாரு. ஆனால் ரத்தம் கிடையாது, சிகப்பு கலரில் வாந்தி எடுக்கிறாரு. அப்படி வாந்தி எடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுறாரு. இப்படி மயக்கம் போட்டவொன்னே தூக்க முடியல, தண்ணி தெளிச்சாலும் அவரும் எந்திரிக்கல. இந்த மாதிரி நிலைமையில இவனு கோயிலுக்கு இப்படி கூட்டு போறதுன்னு தெரியாம ஆல்ரெடி இவங்க கொல்லிமலைக்கு வரும்போது அங்க ரூமும் புக் பண்ணியிருந்தாங்க. பேசாம இவனை இப்போதைக்கு ரூமுக்கு கூட்டு போயிடலாம், தெளிவானதுக்கு அப்புறம் இங்க கூட்டு வரலாம் அப்படின்னு அப்படி அங்க தூக்கி கார்ல உட்கார வச்சு அங்க இருந்து ரூமுக்கும் கொண்டுட்டு போயிடுறாங்க. ரூமுக்கு கொண்டு போனதுக்கு அப்புறம் சுதர்சனும் மயங்கிதான் இருக்காரு. அப்புறம் படுக்க வச்சிடறாங்க. இப்படி சாயங்காலமும் வருது. சாயங்காலம் வந்ததுக்கு அப்புறம் பசங்களுக்கும் பசிக்கவும் ஆரம்பிக்க, சரிடா நம்ம போய் சாப்பாடு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு மற்ற 4 பேர், மொத்தமா 5 பசங்க போயிருந்தாங்க. அதுல சுதர்சன் தூங்கிட்டு இருக்காரு. மற்ற 4 பேருமே சாப்பாடு வாங்கலாம் அப்படின்னு அந்த ரூமை விட்டும் வெளியில வந்துடுறாங்க. இவங்களும் போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறாங்க. வாங்கிட்டு ரூம்குள்ள வந்து பார்த்தா சுதர்சன் இப்ப தெளிவா இருக்காரு. அண்ட் அங்கிருந்து எந்திரிச்சு அங்க எங்கன்னு சகஜமா நடந்துட்டு இருக்காரு. இது பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் நடக்கிறது பிரச்சனை இல்ல, நடக்கிற விதம் தான் பிரச்சனை. ஏன்னா சுதர்சன் அந்த இடத்துல பொண்ணுங்கெல்லாம் நடந்தா ஒரு மாதிரி இடுப்பெல்லாம் ஒரு மாதிரி ஆடின்னு நடப்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் சுதர்சனும் உண்மையிலேயே ஒரு பொண்ணு மாதிரி நடந்துட்டு இருக்காரு. இதை பார்த்த பசங்களுக்கே ஒரு மாதிரி, டேய் என்னடா இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கொஞ்சம் அருவருப்பாவும் ஃபீல் பண்றாங்க. ஒருவேளை இவன் நம்மளை வெறுப்பேற்றுறதுக்காக இந்த மாதிரி பண்றானா, இல்லை உண்மையிலேயே இவனோட நடவடிக்கை இந்த மாதிரி மாறி இருக்கா அப்படின்னு இவங்களுக்கு குழப்பம் இருக்க. சரி சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த சாப்பாடை அவருக்கும் சாப்பிட கொடுத்துட்றாங்க. பசங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க. இப்படி நைட்டும் வந்துடுது. சாப்பிட்ட மயக்கத்துல எல்லாருமே தூங்கலாம் அப்படின்னு அந்த ஹாலில் படுத்துட்டு இருக்காங்க. 5 பேருமே ஒரே இடத்துல தான் படுத்துட்டு இருக்க. இதுல சுதர்சனுக்கு பக்கத்திலே மணிகண்டன் அண்ட் சுரேஷ் அப்படின்னு கண்டினியூவா படுத்துட்டு இருக்காங்க. இப்படி நல்லா தூங்கிட்டு இருக்க, கண்ணை மூடி நல்லா தூங்கிட்டு இருக்கிற மணிகண்டனுக்கு ஏதோ ஒரு உணர்வு ஏற்படுது. அது எப்படின்னா யாரோ இவருடைய உடம்பை தொடுற மாதிரி இருக்கு அப்படின்னு. மணிகண்டனும் ஒருவேளை இந்த ரூம்ல பூனை எலி எதனா இருக்கோ, நம்ம மேல ஏதாச்சும் ஏறுது அப்படின்னு அப்புறம் கண்ணை முடிச்சு பார்த்தா பக்கத்துல சுதர்சன் படுத்துட்டு இருக்காருல, அவர் தூங்கல, முடிச்சுதான் இருக்காரு. ஆனா பக்கத்துல படுத்துட்டு இருக்கிற மணிகண்டன் தப்பான கண்ணோட்டத்தோட தொடவும் ஆரம்பிக்கிறாரு. இது மணிகண்டனுக்கு ஒரு விதமான அருவருப்பையும் கொடுக்குது. அந்த தப்பான விதம் எப்படி இருக்குன்னா, சுதர்சன் மணிகண்டனை வந்து அவருடைய உடலை ஆபாச கண்ணோட்டத்தோட தொடவும் ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த மணிகண்டனுக்கும், டேய் நீ முன்னெல்லாம் இப்படி இல்லவே இல்லடா, ஏன்டா இப்படிலாம் பண்ற அப்படின்னு மனசுல அப்படியே யோசிச்சுட்டு ஒருவித வெறுப்போட அந்த கையை தட்டி விடுறாரு. ஆனால் இதெல்லாம் கண்டுக்காம சாதாரணமாக தூங்குற மாதிரி தூங்கிட்டும் இருக்காரு. மணிகண்டன் என்ன யோசிக்கிறாருன்னா, இவன் என் ஃப்ரெண்டே கிடையாது, கண்டிப்பாக இவன் உடம்புல ஏதோ ஒரு பெண் பேய் இவன் உடம்புல பூந்துட்டு தான் இந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டு இருக்க போல இருக்கு அப்படின்னு அவரும் நினைச்சிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் ஒரு சில நேரம் நைட்டு இந்த மாதிரி தப்பான விஷயங்களும் நடக்க, ஆனால் இதெல்லாம் தவிர்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் பொழுத ஓட்டலாம் அப்படின்னு மணிகண்டனும் பொழுத ஓட்டுறாரு. இப்படி பொழுது விடிஞ்ச உடனே நைட் நடந்த இந்த ஒரு விஷயத்த தன்னுடைய நண்பனான சுரேஷ் கிட்டே சொல்றாரு. டேய் நம்ம சுதர்சன் இப்போ நடந்துக்கிற விதமே சரியில்லடா, நைட்டு தூங்கும்போதும் என் உடம்ப தப்பான எண்ணத்தோட தொடுறான். அதை நான் கிளியரா கண்ணு முழிச்சு பார்த்தேன். அவன் இதுக்கு முன்னாடி இப்படிலாம் கிடையாது. ஆனா அவன் ஏன் இப்ப இப்படிலாம் பண்றான்னு எனக்கும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவனை பேய் பிடிச்சிருக்கிறான், ஏதோ ஒரு பொண்ணோட பேய் தான் அவனை பிடிச்சிருக்கு, அதனாலதான் நம்ம கிட்ட தப்பா நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட சுரேஷும் வந்து கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இப்போ வரைக்கும் நண்பரான சுரேஷ்க்கு சுதர்சனுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்ற விஷயம் வந்து சுத்தமா தெரியாது. ஏதோ மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு தான் ட்ரிப்பே பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னு சுரேஷ் நினைச்சிருக்காரு. ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது விஷயம் வேற அப்படின்னு. இதனாலே மணிகண்டன் சுரேஷ் இவங்க 2 பேருமே என்ன பண்றாங்கன்னா, டேய் அவனை இன்னைக்கு நம்ம ரூம்லேயே தங்க வச்சுட்டு நம்ம 2 பேர் மட்டும் அந்த கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பூசாரிக்கிட்ட நடந்த விஷயத்த சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம இருக்கிறது கொல்லிமலை, அங்கே போனோன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சொல்யூஷனும் கிடைக்கும். அதன்படி அவனை கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னா கூட்டிகிட்டு வரலாம், இல்லைனா அவங்க சொல்கிற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு 2 பேருமே கிளம்பி அதே கோவிலுக்கும் போகிறாங்க. அங்கே போயிட்டு பூசாரியை பார்க்குறாங்க. அவர் தனியாக கூப்பிட்டு நடந்த விஷயத்த வெளிப்படையாக சொல்லலை. அதாவது என் ஃப்ரெண்டுக்கு பேய் பிடிச்சிருக்கு, எங்ககிட்ட தப்பாக நடந்திருக்கு அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த மட்டும் கட் பண்ணிட்டு, மற்றபடி ஐயா அவன் சகஜமாக இருக்க மாட்டான், எங்க மேல ரொம்பவே கோவப்படுறான், அவன் நடந்துக்கிற விஷயம் ரொம்பவே மூர்க்கத்தனமா இருந்திருக்கு, இதுக்கு முன்னாடி ரொம்பவே சாதுவா தான் இருந்தான், இப்ப சமீபமா தான் இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இப்படி எல்லா விஷயமும் சொன்னதுக்கு அப்புறம் அந்த பூசாரியும், சரிப்பா இப்போ உன் ஃப்ரெண்டு இங்க இல்ல, அவன் சம்பந்தப்பட்ட 2 பொருள் எனக்கு வேணும், அது இருந்ததுன்னா என்ன பிரச்சனைன்னு என்னால தெளிவா சொல்ல முடியும், நீங்க போயிட்டு சம்பந்தப்பட்ட அந்த 2 பொருட்களை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல, அப்படி சம்பந்தப்பட்ட 2 பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா சுதர்சன் ரீசெண்டா பயன்படுத்தின ட்ரெஸ், இது மட்டும் இல்லாம அவருடைய பெருவிரல் கட்ட விரலோட ரேகையும் வேணும் அப்படின்னு இந்த 2 விஷயத்தையும் கேட்டிருக்காங்க. இதுல ட்ரெஸ்ஸை நம்ம ரெடி பண்ணிடலாம், அவருடைய கட்ட விரல் ரேகையை நம்ம எப்படி ரெடி பண்றதுன்னு தெரியாம ஒரு குழப்பத்தோட தான் மணிகண்டன் சுரேஷ் 2 பேருமே ரூமுக்கும் போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் ட்ரெஸ் அவன் இப்பதான் குளிச்சுட்டு வந்திருக்கான், ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சுக்கிறாங்க.
ட்ரெஸ் எடுத்து வச்சாச்சு, இப்போ அவனோட பெருவிரல் ரேகை வேணும், என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்களும் முழிக்க, சரி சின்னதா கேம் விளையாடுற மாதிரி விளையாடலாம், நம்மளுடைய ரேகையை வச்சு நம்மளே எதிர்காலத்தை கணிக்கிற மாதிரி சும்மா ஃபன்னியா கேம் விளையாடலாம் அப்படின்னு ஒரு சின்னதா கேம் வச்சு அதன் மூலியமா இப்ப இவங்க கிட்ட எல்லாருடைய பெருவிரல் கட்டவிரலோட ரேகை இருக்குல்ல, அதுல சுதர்சனோட ரேகையை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கிறாங்க. கேமை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த துணி ரேகையை எடுத்துட்டு போயிட்டு அந்த பூசாரிக்கிட்டையும் கொடுக்க, அவரு இது ரெண்டுத்தையும் வாங்கிட்டு, தம்பி நீங்கள் கொடுத்துட்டீங்களே அப்படின்னா உடனே எல்லாம் இந்த ஒரு விஷயத்த பண்ண முடியாது, இதுக்காக நேரம் காலம் நல்லா இருக்குது, இப்போ நீங்கள் போங்க, இதை நான் கழிச்சதுக்கப்புறம் நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி 2 பேருமே அனுப்பிடுறாங்க. இப்போ கொல்லிமலையில அடுத்த ஒரு நாள் வரைக்கும் காத்துட்டு இருக்காங்க. அந்த பூசாரிக்கிட்ட இருந்து எந்த நிலவரமும் தெரிய வரல. சரிடா நம்ம ஊர் போய் சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திருச்சி வந்து சேர்றாங்க. அப்படி திருச்சி வந்த அன்னைக்கு நைட்டு டயர்ல நல்லா தூங்கலாம் அப்படின்னு எல்லாருமே படுத்துட்டு இருக்க, இந்த சைடில் மணிகண்டன் அவருடைய வீட்டில் படுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சரியா நடுராத்திரியும் 2 மணிக்கு அவங்க வீட்டுக்குள்ள ஒரு சத்தமும் கேட்குது. அந்த சத்தம் எப்படி இருக்குன்னா, வீட்டில் மோட்டர் போட்டு விட்டா சத்தம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சத்தம் கேட்ட உடனே சுதர்சனம் துடிச்சு பிடிச்சி எந்திரிக்கிறாரு. யார் அது நடுராத்திரி மோட்டர் போட்டிருக்கா அப்படின்னு. இதில் குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னா, அன்னைக்கு நைட்டு சுதர்சன் மட்டும்தான் வீட்டில் தனியாக தூங்குறாரு. அவங்க வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எல்லாருமே ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு பக்கத்து ஊருக்கும் போயிருக்காங்க. இப்படி தனியாக இருக்கும்போது தான் இந்த மோட்டர் சத்தமும் கேட்க இவரும் எந்திரிச்சு ஒருவேளை மேல் வீட்டில் இருக்கிறவங்க மோட்டர் போட்டிருப்பாங்களா அப்படின்னு அவரும் எந்திரிச்சு மோட்டர் கிட்ட இல்லைனா யாராச்சும் தூங்காமல் இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக 2 மணிக்கும் வெளியில் வராரு. வெளியில் வந்து எட்டு பார்த்தா மேல் வீட்டு ஆளுங்கன்னு யாருமே இல்லை, எல்லாருமே தூங்கிட்டு தான் இருக்காங்க, லைட்டும் எரியல. ஆனால் மேல் வீட்டு ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்கேஸ் நடுராத்திரி அவங்களுக்கு தண்ணி இல்லைன்னா வந்து மோட்டர் போடுவாங்க. ஒரு 20 நிமிஷமோ இல்லை அரை மணி நேரமும் அந்த மோட்டர் ஓடும். மோட்டர் ஓடுறதுக்கு ஏற்ற மாதிரி மேல் வீட்டு ஆளுங்களோட வீட்டில் லைட்டும் எரியும். இப்படி அரை மணி நேரம் மோட்டர் ஓடினதுக்கப்புறம் அவங்களே வந்து மோட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க வீட்டு லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிடுவாங்க. ஆனால் இப்போ வெளியில் வந்து பார்க்கும்போது அந்த மேல் வீட்டு ஆளுங்களும் இல்லை, அவங்க வீட்டில் லைட்டும் எரியல. சரி அவங்க மோட்டர் போட்டு தெரியாதனமாக தூங்கியிருப்பாங்களோ, ஆஃப் பண்ண மறந்துருப்பாங்களோ அப்படின்னு மணிகண்டன் என்ன பண்ணுறாருன்னா அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணலை. சரி அவங்க தானே போட்டாங்க, தேவையான நேரத்தில் ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்னு அவரும் சைலண்டாக வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. வீட்டுக்குள்ளே வந்த அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ளே அந்த மோட்டரும் ஆஃப் ஆகுது. அப்படி மோட்டர் ஆஃப் ஆன உடனே சரி மேலே இருக்கிறவங்க தான் போட்டுருக்காங்க போல இருக்கு, ஆஃப் பண்ணிட்டாங்களே தூங்கலாம் அப்படின்னு இவரும் படுத்துட்டு இருக்க. இப்படி இதுல இருந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு இவரும் ஓரளவுக்கு கண்ணை மூடி அப்படியே டயர்ல தூங்குறாரு. தூங்கும்போது பார்த்தீங்கன்னா இவருடைய வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யார் இந்த நேரத்தில் கதவை தட்டுறா, ஒருவேளை மேல் வீட்டில் இருக்கிறவங்க கதவை தட்டுறாங்களா அப்படின்னு நினச்சி மணிகண்டன் எந்திரிச்சு போயிட்டு கதவை திறந்து பார்த்தா வெளியில் இவருடைய நண்பரான சுதர்சனம் இருக்காரு. டேய் டைம் என்ன ஆகுது, இந்த நேரத்தில் என் வீட்டு வாசல் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, அப்போ சுதர்சன் கேட்குற விஷயம், ஏன்னா இப்படி பண்ண, ஏன் பண்ண அப்படின்னு கேட்க, நான் என்னடா பண்ண அப்படின்னு மணிகண்டனும் முழிக்க, இல்லை நீ இந்த விஷயத்த பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சுதர்சனும் ரொம்பவே கோவத்தோட பேச. ஆனால் இந்த பக்கம் மணிகண்டனுக்கும் நாம என்ன பண்ணோம், லூசு மாதிரி எதுக்கு நைட் நேரத்தில் வந்து நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணுறோம் அப்படின்னு தெரியாம இவரும் முழிக்க, எதுக்கு நீ கோயிலுக்கு போன, எதுக்கு என் துணியை என் கைரேகையை கொடுத்த, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படின்னு நடந்த விஷயம் அப்படியே தெரிஞ்ச மாதிரி அவரும் சொல்ல, இப்போ மணிகண்டனுக்கும் உள்ளுக்குள்ள நடுங்கவும் ஆரம்பிக்குது. இவனுக்கு தெரியாம தான்டா நம்ம போனோம், நம்ம கூட இருக்கிற மற்ற 2 பசங்களுக்குமே தெரியாது, அப்படி இருக்கும்போது இவனுடைய கைரேகை அந்த பழைய துணியை கொடுத்துட்டு வந்தா அப்படின்னு இவனுக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா பயப்படவும் ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா சுதர்சன் சாதாரணமா இது ஒரு கேள்வி கேட்டிருந்தானா நம்ம ஃப்ரெண்டு தானே கேட்கறான் அப்படின்னு அதை கண்டிருக்க மாட்டாரு. ஆனா இப்ப சுதர்சன் உடம்புல பேய் இருக்குல்ல, கண்டிப்பா பயம் இல்லாம எப்படி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் சுதர்சன் தலையை ஒரு மாதிரி தொங்க போட்டு ஏதோ முணுமுணுன்னு முணுக்கவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் என்ன பேசுறாரு அப்படின்னு மணிகண்டனுக்கு சுத்தமாக கேட்கல. ஆனால் திட்டுற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறான்னு மட்டும் புரியுது அப்படின்னு மணிகண்டன் என்ன பண்ணுறான்னா, டேய் நீ உட்காரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்தோட அந்த இடத்த விட்டு நகர, டேய் போவாத நில்லு அப்படின்னு கோவத்தோட சுதர்சனும் கத்துறாரு. மணிகண்டனும் அதெல்லாம் கண்டுக்காம டைரக்டாக அவங்க வீட்டு பூஜை ரூமுக்கும் போகிறாரு. அந்த இடத்துல ஒரு புத்தகம், சிவன் புத்தகமும் இருக்கு. அதில் நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்கன்னு அநேகமாக சிவபுராணம்னு நினைக்கிறேன் அந்த வார்த்தைகளை முடிஞ்ச வரைக்கும் சத்தம் போட்டு படிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ மணிகண்டன் பயத்தோட உச்சிலே இருக்காரு. அது எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மணிகண்டன் சத்தம் போட்டு அந்த வார்த்தைகளை படிக்கும்போது மேல் வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறவங்களே லைட்டை போட்டு எந்திரிச்சு எப்பா ஏன் கத்துற அப்படின்னு அவங்க எல்லாருமே தூக்கம் தெளிச்சு மணியோட வீட்டுக்கும் வந்துட்டு இருக்காங்க. இப்படி மேல் வீட்டில் இருக்கிறவங்க மணிகண்டன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மணிகண்டனுக்கும் ஓரளவுக்கு ஆறுதலாக இருக்கு. ஏன்னா தெரிஞ்சவங்க கூட இருக்காங்க, ஆளுங்க இருக்காங்களே அப்படின்னு அவங்கள வந்து மணிகண்டன் கிட்ட எப்பா என்னாச்சு ஏன் இப்படி கத்துற அப்படின்னு கேட்க, மணிகண்டன் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாரு. இங்கே இருக்கானே இவன் என் ஃப்ரெண்டு தான், என் கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறான், இவன் நல்லவன் தான், இதுக்கு முன்னாடி
இவன் இப்ப கிடையாது. ஆனா இப்ப இவன் இந்த மாதிரி பண்றதை பார்த்து எனக்கே பயமா இருக்கு. இது மட்டும் இல்லாம இவனை கூட்டிட்டு நாங்க கொல்லிமலைக்கும் போயிட்டு வந்தோம். அந்த இடத்துல இவன் சம்பந்தப்பட்ட பெருவரல்றாக இவனுடைய துணி எல்லாத்தையுமே அந்த கோவில் பூசாரிகிட்ட கொடுத்து இவனை பத்தி கணிக்க சொல்லியும் வந்தோம். ஆனா அந்த விஷயம் எனக்கும் இன்னொரு நண்பனுக்கும் 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அவனும் சத்தியமா இந்த ஒரு விஷயத்த வேற யாருக்கும் சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. ஆனா இவனுக்கு கரெக்டா தெரிஞ்சு என் வீட்டுக்கு வந்து ஒரு மாதிரி நடந்துக்கிறான், எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்ப மேல் வீட்டு ஆளுங்களே அந்த நண்பரை சுதர்சனை பாக்குறாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கும் அவங்கள அறியாமலே ஒரு பயமும் இருக்கு. தம்பி, இவனை வீட்டில் வச்சிருக்காத, எனக்கு என்னவோ இது சரிப்பட்ட வர மாதிரியும் தெரியல, ஏதோ தப்பான விஷயத்துல முடிகிற மாதிரி தான் தெரியுது. சரி, அந்த பூசாரி உனக்கு கால் பண்ணாரா அப்படின்னு கேட்க, இல்லைங்க அவர் கால் பண்ணல, அவர் ஏதோ பிஸியா இருக்காரு அப்படின்னு நானும் திரும்ப கால் பண்ணல அப்படின்னு மணியும் சொல்ல, இல்லப்பா இப்பவே நீ அவருக்கு கால் பண்ண அப்படின்னு அந்த மேல் வீட்டு ஆளுங்களும் சொல்ல, மணிகண்டன் உடனே அந்த பூசாரிக்கும் ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு ஃபோன் எடுக்கிறாரு. ஆனா ஃபோன் எடுக்கிற வரைக்கும் கூட அந்த சிவபுராணத்தை வந்து சத்தம் போட்டு படிக்கிறாரு. இப்படி சத்தம் போட்டு படிக்கும்போது பக்கத்துல இருக்கிற நண்பனான சுதர்சன் ஒரு மாதிரி கதறி பயத்துல ஆழவும் ஆரம்பிக்கிறாரு. அது எப்படி இருக்குன்னா, இப்ப இங்க இருக்கிற பேயை வந்து மந்திர வார்த்தைகள் சொல்லி அதை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணா ஒரு மாதிரி பேய்கள்லாம் கதரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் சுதர்சனும் கதறவும் ஆரம்பிக்கிறாரு. இப்போ சுதர்சன் என்ன பண்ணுறாருனா, நம்ம அந்த பெரியவருக்கு கால் பண்ணுறோமோ இல்லையோ, ஃபஸ்ட்டு இவனோட அம்மா அப்பா கால் பண்ணலாம் அப்படின்னு நடுராத்திரி சுதர்சனோட அப்பாவுக்கும் கால் பண்ணி, எப்பா எங்கே இருக்கீங்க, தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க, இவன் இங்கேருந்து பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களும் என்ன எதுன்னு புரியாமல் கிளம்பி வராங்க. வந்ததுக்கப்புறம் மணிகண்டனும் சுதர்சனை பற்றி நடந்த விஷயத்தையும் சொல்லிடுறாரு. அப்போ அம்மாவே பயந்து, டே அப்பா மணி, நீ அந்த சாமியாரோட நம்பர் கொடு, நானே ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு அந்த நம்பரை அம்மா வாங்கி சாமியாருக்கும் கால் பண்ணுறாங்க. இப்போ சுதர்சனோட அம்மா நைட்டு கூட பார்க்காம அந்த பூசாரிக்கும் கால் பண்ணி, ஐயா 2 நாளைக்கு முன்னாடி என் பையனோட துணி பெருவரலாக கொடுத்து அவனை பற்றி கணிக்க சொன்னாங்களே, அந்த விஷயம் என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஓ நீங்களாம்மா, இன்னும் நான் அதை பற்றி கணிக்கலாமா, ஏன்னா எனக்கும் அதுக்குண்டான நேரமும் வரல, இதை எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, ஆனால் அம்மாவும், இல்லைங்க என் பையனுக்கு ஏதோ பேய் பிடிச்சிருக்குன்னு மட்டும் என்னால் உணர முடியுது, அவனை பற்றி நீங்கள் கணிக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவனுக்கும் தெரிஞ்சு இப்போ சம்மந்தப்பட்ட பையன் வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணவும் ஆரம்பிக்கிறான்னு அந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறம் பூசாரியும், ஓ அந்த அளவுக்கு வந்துருச்சா, சரிம்மா அவனை பற்றி கணிக்கணும் அப்படின்னு அவனுக்கும் தெரிஞ்சிருச்சு, இந்த ஒரு விஷயத்த இப்படியே விட முடியாது, அதுக்குன்னு நேரங்காலம் பார்க்காம என்னாலையும் இந்த ஒரு விஷயத்த கணிச்சா அது சரியா வராதுமா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, என்னுடைய குரு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு இதை பற்றி நான் சொல்கிறேன், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு அவரும் எனக்கு அறிவுரை கொடுப்பாரு, அதன்படி கேட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் வச்சிடுறாரு. ஆனால் இவங்களுடைய நல்ல நேரமா என்னன்னு தெரியல. இதுக்கப்புறம் பூசாரியும் அவருடைய குருவை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி விஷயம் இருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, அந்த குருவும், இல்லப்பா இதை தள்ளிப்படக்கூடாது, அந்த ஆன்மாக்கும் நாம அதை பத்தி கணிக்கணும்னு தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறமும் நீ நேரங்கால பார்க்க வேணாம், ஆனா இதுக்கப்புறம் ஒரு நேரமும் ஸ்டார்ட் ஆகுது, அந்த நேரத்துல இதை நீ கணிக்க ஆரம்பி, நானும் உன் இடத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு அந்த குருவும் கிளம்பி இப்போ பூசாரி அவர் இருக்கிற அந்த இடத்துக்கும் வந்துட்டு இருக்காரு. இந்த கேப்ல பூசாரியும் என்ன விஷயம் அப்படின்னு கணிச்சிட்டாரு. அப்படி கணிச்சா அடுத்த 3 மணி நேரத்துக்குள்ள இப்போ அந்த பூசாரியும் மணிகண்டனுக்கு கால் பண்ணி, தம்பி உங்க நல்ல நேரம், என் குருவும் இதுக்கு ஒத்துக்கிட்டாரு, நாங்களும் என்ன விஷயம்னு கணிச்சிட்டோம், கணிச்சு பார்க்கும்போது ஒரு பிரச்சனைக்குரிய இடத்துல தான் நீயும் இருக்க, உன் நண்பனும் இருக்கான், இதை பத்தி மேலும் இந்த ஒரு விஷயத்த சரி பண்ணணும்னா உங்ககிட்ட விவரிக்கணும்னா நாங்க உங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு எங்க குருவும் கேட்டிருக்காரு, எங்களால உங்க இடத்துக்கு வந்தா மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப சுதர்சனோட அம்மா அப்பா நீங்க தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு அவங்களையும் வர சொல்லிடுறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் குரு பூசாரி இவங்க 2 பேருமே இவங்க வீட்டுக்கு சுதர்சன் வீட்டுக்கு வர விஷயம் சுதர்சனுக்கு சுத்தமாக தெரியாது. ஆனால் இப்படி 2 பேருமே கிளம்பி வர அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுதர்சன் ரொம்பவே ஆக்ரோஷமாக வீட்டுக்குள்ள கோவத்தோட இங்கே அங்கே நடந்துக்கிறாரு. அந்த பொருட்கள்லாம் தூக்கி கண்ணா பின்னான்னு தூக்கி அடிக்கிறாரு. இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு பெண் கோவத்தோட பண்ணா எப்படி இருக்கும், அப்படிதான் சுதர்சனும் ரொம்பவே ஆக்ரோஷமாக நடந்துக்க இவங்களுக்கு வேற வழி இல்லை. சுதர்சனை அப்படி குண்டு கட்டா தூக்கி ரூம்குள்ளே போட்டுனா தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு ரூமில் வச்சு பூட்டிடுறாங்க. இப்போ இந்த கொல்லிமலையிலேருந்து பூசாரி குரு இவங்க 2 பேருமே வரத்துக்கு மத்தியானத்துக்கு மேலே, அதாவது 3 மணிக்கு மேலேயும் ஆயிரும். இது வரைக்கும் ரூம்குள்ளே இருக்கிற சுதர்சனை வந்து கட்டுப்படுத்தணும்னா நாம பக்கத்தில் சிவன் கோவிலும் இருக்கு, அந்த கோவிலில் போயிட்டு 2 சிவன் பக்தர்கள் மட்டும் கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சுதர்சனோட அப்பாவும் கிளம்பி கோயிலுக்கும் போயிட்டு அங்கேருந்து 2 பேரையும் கூட்டிட்டு வந்துடுறாரு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சுதர்சன் அவர் பூட்டி வச்ச அந்த ரூம்குள்ள ரொம்பவே ஆக்ரோஷமாக நடந்துக்கிறாரு. நல்ல வேலை இவங்க பூட்டி வச்ச அந்த ரூம் காலியாக தான் இருந்திருக்கு. ஏன்னா இவங்க முன்கூட்டியே உணர்ந்திருக்காங்க, இவனை இந்த பொருட்கள்லாம் இருக்கிற ரூம்ல வச்சு பூட்டி வச்சோன்னா கண்டிப்பா அங்க இருக்கிற பொருட்களை வச்சு தன்னைத்தானே அவனை காயப்படுத்திப்பான். ஏன் உள்ள இருக்கிற ஆன்மாவால அவனுடைய உயிர் போறதுக்கு கூட நிறையவே வாய்ப்பு இருக்கு.
இதனாலே பெரும்பாலும் பொருட்களே இல்லாத ரூம்ல அவனை நாம தள்ளி பூட்டிட்டோம்னா அவனுக்கு வேற எந்த ஆப்ஷனும் இருக்காது அப்படின்னு ஒரு காலியான ரூம்ல தான் வச்சு பூட்டியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல அப்பா 2 பூசாரியை கூப்பிட்டு வந்தார்ல, அப்படிப்பட்ட அந்த 2 பூசாரியும் சுதர்சன் வீட்டுக்குள்ள வந்து சிவபுராணங்களை வந்து சத்தம் போட்டு படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி படிக்கும்போது அந்த 2 பூசாரியும் இல்லைங்க, இந்த வீட்டில் ஏதோ தப்பா இருக்கு, இதை இப்படியே விட்டீங்கன்னா சரிப்பட்டு வராது அப்படின்னு அவங்களையும் ஏதோ ஒரு விஷயம் தாக்கியிருக்கு. அண்ட் அந்த வார்த்தைகளை வந்து மேலும் உச்சரிக்க முடியாத அளவுக்கு அவங்களையும் பாதிச்சிருக்கு. இப்போ சிவன் கோவிலேருந்து வந்த அந்த 2 பேருமே அந்த சிவபுராணங்களை படிக்காம சைலண்டாக உட்காந்துறாங்க. இப்போ இந்த இடத்துல மணிகண்டன் என்ன பண்ணுறாருன்னா, எல்லாருமே அமைதியாக இருக்காங்களே, பேசாமல் நம்மளாச்சும் படிக்கலாமே அப்படின்னு மறுபடியும் அந்த நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க அப்படின்னு ரொம்பவே சத்தம் போட்டு படிக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அவருடைய வாயை வந்து யாரோ தடுத்து நிறுத்துறாங்க. சொல்லப்போனால் இந்த ஊசியெல்லாம் வச்சு அவருடைய வாயை தைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு வழி, அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அந்த சமயம் மணிகண்டனும் உணர்ந்திருக்காரு. அப்போ தான் அவருக்கே புரிய வருது, உண்மையிலே பேய் வந்ததுன்னா நம்மளை சுற்றி அண்டு நமக்கும் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குமா அப்படின்னு. ஆனால் இப்போ வரைக்கும் ரூமில் இருக்கிற சுதர்சனை வெளியில் கூட்டு வந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா கூட்டு வரல. அவரை கூட்டு வரதுக்கு முன்னாடி அந்த இடத்துல சில பல ஏற்பாடுகள்லாம் பண்ணோம்ல, அதுதான் இப்போ நடந்துட்டும் இருக்குது. இப்போ சுதர்சனாலையும் அந்த ஒரு வார்த்தைகளை வந்து மேலும் படிக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட இப்போ சுதர்சனும் ஐயா என்னாலையும் படிக்க முடியல, என்ன ஏதோ தடுக்குது அப்படின்னு சொல்ல, அப்போ அங்கே இருக்கிற அந்த 2 சிவன் பக்தர்களும் நீங்கள் சொன்ன மாதிரி கொல்லிமலையிலேருந்து அந்த பூசாரியும் குருவும் வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கும், அது வரைக்கும் நாம் சமாளித்து இந்த ஒரு விஷயத்த பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா விஷயம் விபரீதமாக மாறிடும் அப்படின்னு அந்த 2 சிவன் பக்தர்களும் அந்த மணிகண்டனும் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த வாக்கியங்களை மேலும் கஷ்டப்பட்டு படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி மதியானத்துக்கு மேலே அந்த சாயங்காலம் வருது 3:30 மணிக்கு மேலே தான் பூசாரியும் அந்த குருவும் வீட்டுக்கும் வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் முதல் வேலையாக அந்த பேய் ஓட்டுற சடங்குக்கான அந்த ஏற்பாடுகள்லாம் அந்த வீட்டிலே பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு குரு உட்கார்றாரு, பூசாரியும் கூட இருக்காரு. குரு சொல்கிற விஷயம் என்னன்னா, இந்த வீட்டில் உங்கள் பையன் உடம்புல உண்மையிலே ஒரு ஆன்மா, ஒரு பேய் இருக்கு, நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஒரு பெண்ணுடைய ஆன்மா கிடையாது, உங்கள் பையன் உடம்புல இருக்கிறது ஒரு ஆணுடைய ஆன்மா தான், அந்த ஆணுடைய ஆன்மாவும் உங்களுக்கு நல்லாவே பரிச்சயமான ஒரு பையனோட ஆன்மா தான் அப்படின்னு சொல்லும்போது மணிகண்டனும் யோசிக்கிறாரு. இப்போ இந்த இடத்துல மணிகண்டனுடைய ஃப்ரெண்ட்ஸான சுரேஷும் இருக்காரு, கூட ஒரு சில நண்பர்களும் வந்துருக்காங்க. எங்களுக்கு பரிச்சயமானவங்களா யாருடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ தான் குருவும் சொல்கிறாரு, சமீபத்தில் உங்களுடைய நண்பர் எதிர்பாராத விதத்தில் ஒரு விபத்தில் இறந்து போயிருப்பார்ல, அவருக்கு கூட நீங்கள் இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் போயிருப்பீங்க, அப்படி இறந்த நண்பரை நல்லபடியாக அடக்கம் பண்ணியிருப்பீங்க, அதாவது இறந்து போன சேது அவரை சொல்கிறாங்க. அப்படி அடக்கம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆன்மா எதிர்பாராத விதத்தில் எந்த ஒரு விஷயத்தையுமே அனுபவிக்காம தானே இறந்து போயிருக்கு, அதனாலே அந்த ஆன்மா நிம்மதி இல்லாமல் பேயா உலாவிட்டு வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் இறந்து போன உன்னுடைய நண்பன் சேதுவை பற்றி சொல்கிறாங்க. அவர் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு பெண்கள் மேலெல்லாம் விருப்பம் கிடையாது, அவருக்கு ஆண்கள் மேலே தான் விருப்பம். சொல்லப்போனால் அவர் ஒரு ஓரின செயற்கையாளர் பிரிவை சேர்ந்தவர், அதாவது அவருக்கு ஆண்கள் கூட மட்டும்தான் அந்த ஆபாசமான விஷயங்கள்லாம் வச்சுக்க பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு நபர் இறந்ததுக்கப்புறம் அந்த ஆன்மா தான் உன் ஃப்ரெண்டு உடம்பான சுதர்சனுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கு. சொல்லப்போனால் இந்த இடத்துல சுதர்சன் நல்ல பையன் தான், நீங்கள் நினச்ச மாதிரி அவன் அமைதியான பையன் தான், ஆனால் அவன் உடம்புக்குள்ளே இருக்கிற உங்களுடைய நண்பனோட ஆன்மா தான் இந்த மாதிரி ஊன் மேலே ஆசைப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு மணிகண்டனை காட்ட மணிகண்டனும் ஷாக் ஆகுறாரு, இது ஏன் மேலையா அப்படின்னு. ஏன்னா இறந்து போன சேது வந்து மணிகண்டனுக்கும் சுரேஷ்க்கும் ரொம்ப வருஷமாக தெரியும், சின்ன வயசுலேருந்து நல்ல நண்பர்களாக இருந்துருக்காங்க. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மணிகண்டனுக்கும் சரி சுரேஷ்க்கும் சரி இறந்து போன சேது ஒரு ஓரின செயற்கையாளர், அதாவது அவருக்கு ஆண்கள் மேலே மட்டும்தான் விருப்பம், ஆண்கள் கூட மட்டும்தான் அந்த உடலுறவை வச்சுப்பார் அப்படின்ற ஒரு விஷயம் இறந்ததுக்கப்புறம் கூட மணிகண்டனுக்கும் சுரேஷ்க்கும் சுத்தமாக தெரியாது. ஏன்னா இறந்து போன சேது அந்த மாதிரி விஷயத்த வந்து தன்னுடைய நண்பர்கள் கிட்ட காட்டிக்கல. ஆனால் இறந்ததுக்கப்புறம் பேய் ஆயிட்டார்ல, நோ ரூல்ஸ் அப்படின்றதுனால என்னென்னவோ நடந்திருக்கு. மணிகண்டனும் கேட்குறாரு, எப்படி சாமி நீங்கள் சொல்கிறீங்க, இது உண்மையா? கண்டிப்பாக இது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இத்தனை வருஷமாக நாங்கள் அவன் கூட தான் இருந்திருக்கோம், அவன் உயிரோடு இருக்கும்போது எங்கள் மேலே தப்பான விதத்தில் கையை வச்சதும் கிடையாது, தப்பான விதத்தில் எங்களையும் பார்த்ததில்லை. ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்க குரு என்ன சொல்கிறாருன்னா, தம்பி அவன் உன் ஃப்ரெண்டு அப்படின்றதுனால உன்கிட்ட அந்த ஒரு விஷயத்த காட்டிக்காமல் இருந்திருக்கான், அதுக்குன்னு அவனுக்கு ஆண்கள் பிடிக்காது அப்படின்லாம் ஆயிராது. இன்னொரு விஷயம் சொல்லவா, அதிர்ச்சி ஆகாத, அவனுக்கு நிறைவேறாத ஒரே ஒரு ஆசை தான் இருக்கு, அவனுக்கு ஒரு ஆண் கூட உடலுறவு வைக்கணும், அந்த ஆண் நீ தான், உன் மேலே தான் அவனும் ஆசைப்பட்டுட்டு இருக்கான். இந்த ஒரு விஷயம் நிறைவேறினா மட்டும்தான் அவனுடைய ஆன்மா நிம்மதியாக இந்த பூலோகத்தை விட்டும் மேல் லோகத்துக்கும் போய் சேரும்.
எனக்கு தெரியும் கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த உன் மனசு ஏத்துக்க கொஞ்சம் கஷ்டப்படும். ஆனா இது உண்மை நம்புறதுக்காக உன் வாழ்க்கையிலே சமீபத்துல ஒரு சில விஷயம்லாம் நடந்திருக்கும். கொஞ்சம் கண்ணை மூடி நீயே யோசிச்சு பாரு, உனக்கே அர்த்தம் புரியும்னு சொல்ல. ஆனா மணிகண்டனுக்கு தெளிவா புரியுது. ஏன்னா இவ்வளவு நாள் நல்ல பையனா இருந்தும் நம்ம சுதர்சன் நம்ம கிட்ட தப்பான விதத்துல நம்ம உடலை தொட்டிருக்கான். அதுக்குண்டான காரணம் இதுதானா? அப்போ உண்மையிலேயும் என் இறந்து போன நண்பன் சேது ஒரு ஓரின செயற்காளரா அப்படின்னு அதிர்ச்சி ஆகிறாரு. சரி சாமி, இந்த பிரச்சனைல இருந்து நாங்க வெளியில வரோம்னா ஏதாச்சும் கண்டிப்பா வழி இருக்குமே, ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க, அதன்படி நாங்க பண்றோம் அப்படின்னு கேட்க அந்த குருவும் சொல்றாரு, இதுல இருந்து நீங்க வெளியில வர ஒண்ணு இல்ல 2 வழி இருக்குப்பா அப்படின்னு சொல்ல, 2 வழியா சொல்லுங்க நாங்க பண்றோம் அப்படின்னு மணிகண்டன் தயாராகிறாரு. அந்த 2 விஷயத்துல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, அந்த இறந்து போன உன்னுடைய நண்பனுடைய ஆன்மா இப்ப உயிரோட இருக்கிற உன் நண்பனுடைய உடலை ஆக்கிரமிச்சிருக்கான்ல, அதன் மூலியமா உன் கூட உடலுறவு வச்சுக்க ஆசைப்படுறான். எனக்கு தெரியும் கண்டிப்பா நீ பண்ண மாட்டேன். அதனால 2வதா இருக்கிற விஷயத்த சொல்றேன். இப்போ இறந்து போன உன் சேது இறந்து போன நண்பர் இருக்கார்ல, அவரோட உடலை கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு புதைச்சி தான் வச்சிருப்பாங்க. அப்படி புதைக்கப்பட்ட அந்த உடலை தோண்டி எடுத்து அதை எரிக்கணும். சொல்ல போனா இப்ப நீ ஒரு சாபத்துல இருக்கிற மாதிரி, இந்த சாபத்துல இருந்து நீ வெளியில வரணும்னா அந்த சடலத்தை எரிச்சா மட்டும்தான் இந்த சாபத்துல இருந்து உன்னால வெளியில வர முடியும்னு சொன்னதுக்கு அப்புறம் மணிகண்டனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா எரிக்கிறது பிரச்சனை இல்லை, அதுக்கு இறந்து போன சேதுவோட அம்மா அப்பா ஒத்துக்கணும்ல. ஆல்ரெடி இறந்து போன தம் மகனுக்கு ஒரு சமாதி எழுப்பணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பொறுப்பையும் நம்ம தான் ஏத்துக்கிட்டோம். இப்ப அந்த சமாதியை இல்லாத அளவுக்கு பண்ணோம்னா என்ன பண்றதுன்னு தெரியாம மணிகண்டன் சுரேஷ் இவங்க 2 பேருமே கிளம்பி இப்போ இறந்து போன சேதுவோட வீட்டுக்கும் போறாங்க. அங்க போயிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட நடந்த விஷயத்த சொல்ல, ஆனா அம்மா சுத்தமா ஒத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் என்னால முடியாதுப்பா, என் பையனை புதைச்சாச்சு, புதைச்ச உடம்ப வந்து வெளியில எடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன், வேற ஏதாச்சும் வழி இருந்தா பாத்துங்க அப்படின்னு சொல்லி அம்மாவும் கைவிட்டுறாங்க. இந்த இடத்துல மணிகண்டனும் சரி சுரேஷும் போராடுறாங்க. அம்மா, நாங்க ஒரு பெரிய பிரச்சனைல இருக்கோம், அதுக்கு இவனுடைய உடம்பு எரிச்சா மட்டும்தான் சரிப்பட்டு வரும், அவனுடைய ஆன்மா தான் இப்ப எங்களை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்குன்னு சொல்ல, ஆனா அவங்க அம்மா சுத்தமா ஒத்துக்க மாட்டாங்க. அகைன் இந்த இடத்துல மணிகண்டன் இவனுடைய அதிர்ஷ்டம் என்னன்னு தெரியல, கூட இறந்து போன நண்பருடைய அப்பாவும் இருக்காரு. அவரும் இந்த ஒரு விஷயத்த கேட்டு, தம்பி இப்போ என்ன, அவன் உடம்பு எடுத்து நீங்கள் எரிக்கணும் அதானே, தாராளமாக எரிங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் எரிச்சதுக்கப்புறம் தயவு செஞ்சு கேட்குறேன், அவனுடைய சாம்பலை மட்டும் கொடுங்க. சாம்பலை வச்சாச்சு நாங்கள் அவனுக்காக ஒரு சமாதி எழுப்புறோம், அதுவும் சமாதி தான். ஸோ இப்படி பண்ணுறது மூலிமா நீங்களும் பிரச்சனைலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. எங்களோட மனசுபடி என் பையனுக்கு ஒரு சமாதி வச்ச மாதிரியும் இருக்குன்னு சொல்ல, இப்போ தான் மணிகண்டனுக்கும் சரி சுரேஷ்க்கும் போன உசிரி திரும்ப வருது. இப்போ குரு பூசாரி இவங்களுடைய உதவி மூலியமா இறந்து போன சேதுவோட உடலை வெளியில எடுக்கிறாங்க. வெளியில எடுத்து அதை எரிக்கிறதுக்குள்ள அந்த இடத்துல ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. ஏன்னா சுதர்சனுடைய உடம்புல தானே இறந்து போன நண்பனான சேதுவோட ஆன்மாவும் இருந்துருக்கு. அந்த இடத்தையே ரகலையாக்கிறது. ஆனா எப்படியோ கஷ்டப்பட்டு இறந்து போன சேதுவோட உடம்பு சில பல சடங்குகள்லாம் பண்ணி எரிச்சிடுறாங்க. இப்படி சேதுவோட உடம்பு இந்த பக்கம் எரிக்கும் போது இந்த பக்கம் சுதர்சனும் மயக்கம் போட்டு கீழே விழுறாரு. கீழே விழுந்த சுதர்சன் தெளிவோட எந்திரிக்கும் போது தான் இவ்வளவு நாள் என்னை சுத்தி என்ன நடந்ததுன்னு தெரியாம அவரும் எல்லாருமே பார்த்து குழம்புறாரு. டேய் என்னடா பண்றீங்க, நான் எப்படா இங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி. இதுக்கப்புறம் சுதர்சனுக்கும் நடந்த விஷயத்த சொல்லும்போது அவரும் பேரதிர்ச்சி ஆகிறாரு. அட பாவி, உயிர் நண்பன்னு சொன்ன அவனடா என்ன பொசஸ் பண்ணான், ஏன் மூலியமா உன்னை அடையணும்னு ஆசைப்பட்டானா, அதுவும் ஒரு ஆண் அடையணும்னு ஆசைப்பட்டானா அப்படின்னு அவரும் கொஞ்சம் முகம் சுழிக்கிறாரு. இப்படி இந்த பக்கம் சேதுவோட உடம்பு அந்த ஒரு நாளும் எரியுது. எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சாம்பல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு நல்ல இடமா பார்த்து அந்த இடத்துல அம்மா அப்பா ஆசைப்பட்ட மாதிரி அண்ட் நண்பர்கள் ஆசைப்பட்ட மாதிரி தான் செலவுல சமாதி எழுப்பணும்னு ஆசைப்பட்ட மாதிரி அவங்களும் தான் நண்பனுக்கு சமாதியும் எழுப்பியிருக்காங்க. இப்படி எரிச்சு சமாதி எழுப்பினதுக்கு அப்புறம் தான் மணிகண்டனுக்கும் சரி சுதர்சனுக்கும் சரி எந்த பிரச்சனையுமே இல்லாம நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கும் மறுபடியும் திரும்பி இருக்காங்க. சொல்ல போனா இப்ப வரைக்கும் 2 வருஷம் ஆகுது இந்த சம்பவம் நடந்து, இப்ப வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம சகஜ வாழ்க்கைக்கும் திரும்பி இருக்காங்க. அவ்வளோதான் மக்களே, சம்பவம் கண்டிப்பா இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த சம்பவத்தை பத்தி எனக்கு பெருசா என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. ஏன்னா இந்த இடத்துல ஓரின செயற்கை அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் வருது. இதை பத்தி பெருசா பேசினா அது ஒரு விதமான பிரச்சனை தான் போய் முடியும். ஸோ இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பார்த்து படிச்சு அதை ஒரு நல்ல கான்வர்சேஷன் மாதிரி எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் விரும்புறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். அப்படியே மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணது மட்டும் இல்லாம கீழே சப்ஸ்கிரைப் பட்டனும் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸோட உண்மை பேய் சம்பவங்கள் உங்களுக்கும் டைம்க்கு வந்துடும். ஸோ மறக்காம பண்ணிடுங்க. அப்படியே நெக்ஸ்ட் ஒரு உண்மை பேய் சம்பவத்தோட கண்டிப்பா உங்களை நான் மீட் பண்றேன். அதுவரை உங்களிடம் இதை விடைபெறுவது உங்கள் நான். பாய்.